Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. அமைச்சராக பதவியேற்றுள்ள விசிகவின் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சராக பதவியேற்றுள்ள விசிகவின் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வன்னியரசை சமூக நீதித்துறை அமைச்சராக நியமித்து ஆளுநர் அர்லேகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அமைச்சராக பதவியேற்றுள்ள விசிகவின் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஷாஜஹான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சராக பதவியேற்றுள்ள விசிகவின் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வன்னியரசுவை சமூக நீதித்துறை அமைச்சராக நியமித்து ஆளுநர் அர்லேகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். IUML MLA ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை இலாகா ஒதுக்கீடு செய்துள்ளார் ஆளுநர் அர்லேகர். ஆதிதிராவிடர் நலத்துறை எனும் இலாகாவை சமூக நீதித்துறையாக மாற்றி வன்னியரசு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதிதிராவிடர் நலத்துறை எனும் இலாகாவை சமூக நீதித்துறையாக மாற்றி வன்னியரசு அமைச்சராக அதற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். IUML MLA ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை இலாகா ஒதுக்கீடு செய்துள்ளார் ஆளுநர் அர்லேகர். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கும் அதேபோன்று IUML சட்டமன்ற உறுப்பினர் சாதகன் அவர்களுக்கும் என்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக IUML கட்சியினுடைய சாதகன் அவர்களுக்கு இந்த இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை என்ற பெயர் தற்பொழுது சமூக நீதித்துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய அமைச்சராக வன்னியரசு அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இலாக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், அந்த இலாக்காவுடைய பெயர்களை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அரசினுடைய முடிவு, தனிப்பட்ட முடிவு என்ற அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இலாக்காவுடைய பெயர்கள் தற்பொழுது சமூக நீதித்துறை என்ற அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த துறையினுடைய அமைச்சராக வன்னியரசு இருப்பார் என்ற அறிவிப்பும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சாதகன் அவர்களுக்கு மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் என சொல்லக்கூடிய சிறுபான்மை நலத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரியம் உள்ளிட்டவை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அதே போன்று மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற பெயர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் நல சம்பந்தப்பட்டதும் அதே போன்று மலைவாழ் மக்களுடைய நலம் சம்பந்தப்பட்ட துறைகளை அனைத்தும் இவர் நிர்வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த அமைச்சர்களுடைய பெயர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று இருந்தது. தற்பொழுது அந்த பெயர் மாற்றப்பட்டு சமூக நீதித்துறை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சமூக நீதி என்ற பெயரின் கீழாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய நல சார்ந்த இயக்கங்கள், திட்டங்கள் தொடர்பான அனைத்து அலுவலர்களும் அமைச்சர் வன்னியரசின் கீழ் வரும் என்றும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய 2 நபர்களும் சேர்த்து மொத்தம் 35 நபர்கள் தமிழக அமைச்சருடைய ஒட்டுமொத்த பலமும் தற்போது நிரம்பியிருக்கின்றன. இனி முழு அமைச்சரையும் கூறியிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக அரசு இடைநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற நீண்ட காலத்திற்கான இடைநிலை பட்ஜெட் தாக்கல் செய்வார்கள். திருத்தப்பட்ட இடைநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவார்கள். அதற்கு பிறகாக அமைச்சரவைகள் முக்கியமானவர்கள் கூடுவதற்கு இந்த 35 பேர் கொண்ட அமைச்சரவை கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான 35 அமைச்சரவை என்பது ஆட்சி பொறுப்பேற்று 12 நாட்களுக்கு பிறகு முழுமை பெற்றிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்ற அன்றைய தினமே 9 அமைச்சர்கள் என மொத்தம் 10 பேர் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகாக நேற்று 21ஆம் தேதி 17 நாட்களுக்கு பிறகாக 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவருக்கான இலாக்காவுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2வது முறையாக இன்றைய தினம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டதில் 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மொத்தம் 35 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட பொறுப்பேற்றுக் கொண்டதன் மூலமாக தமிழகத்துடைய அமைச்சரவை முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றது 10ஆம் தேதி, முழுமை அடைந்திருப்பது 22ஆம் தேதி என்ற அடிப்படையில் இந்த அரசு பொறுப்பேற்று 12 நாட்களுக்கு பிறகாக தன்னுடைய அமைச்சரவையை முழுமை செய்திருக்கிறது.
மேலும் நேற்று கொடுக்கப்பட்ட இலாக்காக்களில் 2 இலாக்காக்கள் மட்டும் இடம்பெறாமல் இருந்தது. அந்த 2 இலாக்காக்களில் ஒரு இலாக்கா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சமூக நீதித்துறை என்று அந்த இலாக்காவுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று இருந்தது. அந்த துறைதான் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில அந்த இலாக்காவுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், அதன் கீழ் வரக்கூடிய துறைகள் அனைத்தும் அவ்வாறே இருக்கக்கூடிய நிலையில் அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த துறைக்கான பெயர் மட்டும் சமூக நீதித்துறை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இதுக்கு முன்பாக இருந்த அதே பெயர் கொண்ட சிறுபான்மை நலத்துறை என்ற துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துறையின் கீழாக சிறுபான்மை நலம் சார்ந்த திட்டங்கள், இயக்கங்கள், துறைகள் செயல்படும். அதே போன்று வக்ஃபு வாரியமும் இவர் கீழாக செயல்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அதுக்கான அறிவிப்புகளும் கிடைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 35 அமைச்சர்கள் கொண்ட முழுமையான அமைச்சரவையாக தற்பொழுது தமிழ்நாட்டுடைய புதிய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறது. Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.